எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ஒரே கேள்விதான் சார். கதறி விட்டோம், சிதறி விட்டோம், அஷ்டம சனி எங்களை சீர்குலைய வைத்து விட்டது. இதுக்கு முன்னாடி அஷ்டமராகும், இதுக்கு முன்னாடி கண்டச்சனி. பிரச்சனைகளையே திரும்ப சொல்ல வேணாம், ஆனாலும் அந்த தாக்கம் எங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு குட் நியூஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஸ்கோப்பே இல்லையே. என்னைய கொண்டு போய் கவுன்சிலிங் சென்டரில் நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் இதுக்கு டேப்லெட்டு, அந்த டேப்லெட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்களாம், அதுக்கு வெயிட் பீரியடா, அது இருந்தால் தான் நான் நார்மலாக இருக்கிறேன்னா அப்படின்னு என்னென்னமோலாம் என்னை சொல்ல வைத்தார்கள், செய்ய வைத்தார்கள். இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு திரும்பவும் பேக் டு ஸ்கொயர் ஒன். சிம்மம்னா சிங்கம், சிங்கம்னா ராஜா, ராஜான்னா அரசன்னா ராஜான்னு ஏதோ ஒரு பாட்டில் வருது பாருங்க. அந்த மாதிரி திரும்பவும் சிம்ம ராசிக்காரர்கள் சாட்டனோடைய மெலிஃபிக்னு சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் பலன்கள் இல்லாமல் இந்த பக்கம் சாமியார் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஏற்படுத்தி விட்ட அந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது ராசியை விட்டு வெளியே போகிறார். போகட்டுமே, தீபாவளிக்கு வாங்கி வச்ச பட்டாசு நல்லா நிறைய மிச்சம் இருக்குது, அந்தந்த நாளில் கரெக்டாக நாங்கள் எல்லாத்தையும் வெடித்து கொண்டாடிடுறோம் அப்படின்னு சொல்வது இன்னொரு பக்கம். 7ஆம் இடத்துல இருந்த ராகு என்ன பண்ணாரு? ஃபேமிலி லைஃப்பில், திருமண வாழ்க்கையில் பாம் போட்டார். அவர் இப்போ 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 6ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை நமக்கு ராகு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதையும் குரு பார்க்க போகிறார். அப்போ அது குரு சண்டாள யோகம். இந்த குரு சண்டாள யோகம்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஆர்வமாக காத்திருக்கக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்புக்கு. இந்த பராபவ வருடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உத்தராயணம் புண்ணிய காலம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம், சூரியன் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளில் இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது பிறக்கிறது. இதுல என்னன்னா, இந்த வருடம் பிறந்து 2 மாதத்துக்குள் கோச்சாரத்தில் குரு என்ற கிரகம் வந்து உச்சமடைய போகிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது ஹம்ச யோகம். 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் குரு என்ற கிரகம் கோச்சாரத்தில் உச்சமடையும். இந்த வருடத்தில் வருடாந்திர கிரகங்கள்ல பார்த்தோம்னா சனி பகவான் அதே மீன ராசியில் தான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். கேது என்கிற கிரகம் இப்பொழுது இருக்கக்கூடிய சிம்மராசி மண்டலத்தில் இருந்து வருடத்தின் கடைசியில் குருவுடன் சேரப்போகிறார். இதற்கு கேட யோகம் அப்படிங்கிறது பெயர். இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வருட கடைசியில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது அப்படிங்கிறது ஜோதிட விதி. இப்போ இந்த வருடாந்திர கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கேது பகவான் குருவுடன் சேர்க்கை, ராகு பகவானுக்கு குருவின் பார்வை, சாட்டனுக்கும் குருவின் பார்வை. அனைத்து வருட கிரகங்களையும் குரு என்ற கிரகம் தனது கட்டுக்குள் வைக்கிறார். குரு உச்சமடைகிறார். அப்போ இந்த பலன்களை எல்லாரும் ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்துக்கு உண்டான பாடலின் விளக்கமே சுபம், அனுகூலம், ஐஸ்வர்யம் அப்படின்னு தான் மூல நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா, ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆன பிறகு இப்பொழுது கோச்சாரத்தில் ராகு பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இதனை பற்றிய விளக்கம் இந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன். முதலில் உங்களுடைய ராசிக்கு இந்த பராபவ வருடம் என்ன சொல்ல போகிறது என்பதை விவரமாக காண்போம். சிம்ம ராசிக்கு இந்த பலன்களை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ஒரே கேள்விதான் சார். கதறி விட்டோம், சிதறி விட்டோம், அஷ்டம சனி எங்களை சீர்குலைய வைத்து விட்டது. இதுக்கு முன்னாடி அஷ்டமராகும், இதுக்கு முன்னாடி கண்டச்சனி. பிரச்சனைகளையே திரும்ப சொல்ல வேணாம், ஆனாலும் அந்த தாக்கம் எங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது.
ஏதாவது ஒரு குட் நியூஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஸ்கோப்பே இல்லையே. ஏன்னா இது நாள் வரை லாபத்தில் குரு பகவான் இருக்கிறார், இனியும் அவர் 12ஆம் வீட்டில் மறைய போகிறார் அல்லவா. அப்போ ஏதாவது ப்ளஸ் இருந்தால் மட்டும் சொல்லுங்க சார் அப்படிங்கிறது தான் எல்லா சிம்ம ராசிக்காரர்களுடைய கேள்வி. வரிசையா என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறத சொல்லிடுறேன். இந்த தமிழ் வருடம் பிறக்கும் பொழுது சித்திரை மாதம் உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் உச்சபலம், பிறகு 10ஆம் வீட்டில் அவருக்கு திக்பலம். இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு பாக்யாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம், பிறகு அவருக்கும் திக்பலம், பிறகு சூரியன் செவ்வாய் 11 லாபத்தில். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, முதல் பால்லையே பேட்ஸ்மேன் ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு 6 அடிச்சிருவார். இது அந்த ஆப்போசிட் டீமோடைய அப்படியே அந்த மூடை டவுன் பண்ணி விடும், நம்ம டீமோடைய ப்ளஸ்ஸை தூக்கி விடும். ஸோ இது முதல் பாலில் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு. இப்போ எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் கொஸ்டின் மார்க் ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் அஷ்டம சனி. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டன் தானே பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போதான் அந்த சாட்டனை குரு பார்க்க போகிறாரே. குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் தானே பிரதானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குரு என்ன பண்றாரு, 8ஆம் வீடு சொந்த வீட்டை பார்க்கிறார். 8ஆம் வீடுங்கிறது தோல்வி, அவமானம், வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், பெரிய கஷ்டம். அதை கொடுக்கக்கூடிய வீடும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சாட்டானையும் மெயினாக குரு பார்க்க போவது அப்படிங்கிறதே என்னன்னா நம்மளுடைய நெகட்டிவ் பாயிண்டை கண்ட்ரோலுக்குள் கொண்டு விடுவார். அப்போ அந்த 8ஆம் வீடு நமக்கு ப்ளஸ் கொடுக்கலனாலும் மைனஸ் கொடுக்காது. வேண்டாம், எனக்கு மைனஸ் இல்லைனாவே எனக்கு என்னுடைய ப்ளஸ் பாயிண்டை நானாகவே உருவாக்கி கொள்வேன். இப்போ ராசியில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணாரு, நம்மளை சாமியார் ஆக்கி வைத்தார். நம்மை ஒரு மாதிரி என்ன பண்ணுறோன்னு தெரியாத அளவுக்கு நிறைய பேர் போய் மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங், சார் இதுக்கு முன்னாடிலாம் நானே கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் சார், என்னைய கொண்டு போய் கவுன்சிலிங் சென்டரில் நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் இதுக்கு டேப்லெட்டு அந்த டேப்லெட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்களாம், அதுக்கு வெயிட் என் பீரியடா, அது இருந்தால் தான் நான் நார்மலாக இருக்கிறேன்னா அப்படின்னு என்னென்னமோலாம் என்னை சொல்ல வைத்தார்கள், செய்ய வைத்தார்கள். இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு திரும்பவும் பேக் டு ஸ்கொயர் ஒன். சிம்மம்னா சிங்கம், சிங்கம்னா ராஜா, ராஜான்னா அரசன்னா ராஜான்னு ஏதோ ஒரு பாட்டில் வருது பாருங்க. அந்த மாதிரி திரும்பவும் சிம்ம ராசிக்காரர்கள் சாட்டானோடைய மெலிஃபிக்னு சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் பலன்கள் இல்லாமல் இந்த பக்கம் சாமியார் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஏற்படுத்தி விட்ட அந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது ராசியை விட்டு வெளியே போகிறார். போகட்டுமே, தீபாவளிக்கு வாங்கி வச்ச பட்டாசு நல்லா நிறைய மிச்சம் இருக்குது, அந்தந்த நாளில் கரெக்டாக நாங்கள் எல்லாத்தையும் வெடித்து கொண்டாடிடுறோம் அப்படின்னு சொல்வது இன்னொரு பக்கம். 7ஆம் இடத்துல இருந்த ராகு என்ன பண்ணார், ஃபேமிலி லைஃப்பில் திருமண வாழ்க்கையில் பாம் போட்டார். அவர் இப்போ 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 6ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை நமக்கு ராகு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதையும் குரு பார்க்க போகிறார். அப்போ அது குரு சண்டாள யோகம். இந்த குரு சண்டாள யோகம்னா யாரோ ஒருத்தர் ஒரு அஸ்ட்ராலஜர் சொன்னார், பிரதர் நம்மளை இப்படி திட்டினாத்தான் நமக்கு ராஜயோகம். நான் தான் டெய்லி திட்டு வாங்கிட்டு தானே இருக்கிறேன், அப்போ எனக்கு அது டெய்லி ராஜயோகமான கண்டிப்பாக அது டெய்லி ராஜயோகம் தான். 6ஆம் இடம்ங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை ராகு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதில் நாட் 1% கூட டவுட் இல்லை பிரதர். 12ஆம் இடத்துல குரு கேது சேர்க்கை, கேள யோகம், வெளிநாட்டில் ராஜயோகம், இப்போ வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுக்கு போவது, அங்கே போய் நம்ம பிஸ்னஸ் செய்வது, வேலை வாய்ப்பு, இது எல்லாமே ப்ளஸ். மாதாந்திர கிரகங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாக சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் எல்லாமே 9, 10, 11 இதில் தேடி பார்த்தோம்னா திக்பலம், ராஜயோகம், இந்த மாதிரி அமலா யோகம், மாளவிகா யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்கிறது, சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ திரும்பவும் சிம்ம ராஜா தான். இது நாள் வரை வேறு வழி இல்லாமல் நாங்கள் சிக்கி கொண்டிருந்தோம் அப்படி நல்லா சொல்லக்கூடிய நபர்களுக்கு பேக் டு ஸ்கொயர் ஒன். சிம்மராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் முதல்ல பாக்கியத்தில், அப்புறம் அவர் ஆட்சியில், அப்புறம் அவர் திக்பலம், அப்புறம் அவர் லாபம். சிஸ்டர், கண்டிப்பாக கணவனுக்கு ஆதாயமும் அனுகூலமும் லாபமும் உண்டு. வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பாக இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம், நீ பெயின், லெக் பெயின், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பயிற்சி, முயற்சி, ஃபிட்னஸ்ஸு, இந்த இயற்கை வைத்தியங்கள், இயற்கை உணவுகள் இதெல்லாம் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாணவர்கள் ஒரு கலர்ஃபுல்லாக, குறிப்பாக கவர்மெண்ட் ஜாபு, கவர்மெண்ட்லேருந்து ஆதாயம், அனுகூலமான பலன்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய கேது ராசியை விட்டு வெளியே போவது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ளலாம். சிம்ம ராசிக்காரர்கள் இனி கதற வேண்டிய ஒரு நிலைமையோ, ஒரு சிதற வேண்டிய ஒரு நிலைமையோ அடுத்த தமிழ் வருடம் வரை ஏற்படாது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படக்கூடிய காலகட்டங்களில் மட்டும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், வரக்கூடிய வரன்கள் நல்ல வரன்களா, அது ஒரு ஃபேக் ப்ரொஃபைலா இல்லை அது ரியல் ப்ரொஃபைலா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இதை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதுமானது. இப்போ இந்த பதிவின் தொடக்கத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, குரு பகவான் ஜூன் மாதம் கடகமனைக்கு வந்தாலும் ராகு பகவான் அதே கும்பராசியில் தான் டிசம்பர் மாதம் வரை இருக்கிறார். டிசம்பர் மாதத்தின் கடைசியில் தான் அவர் மகரத்துக்கு வரப்போகிறார். அப்போ ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ராகுங்கிறவருக்கு குருவின், அதாவது ஒரு சுபகிரகத்தின் பார்வை இழந்து விடுகிறார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, தனிச்சையாக செயல்படுவார், யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் வரமாட்டார், தலைவிரித்து ஆடுவார். அவர் தூக்கி கொடுத்தாலும் ஒரேடியாக தூக்கி கொடுப்பார், இல்லை தாக்கணும்னாலும் ஒரேடியாக தாக்குவார். இப்போ உங்களுக்கு ராகு பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் சேர்க்காமல் ஒரு தனிப்பதிவாக வெகு சீக்கிரத்தில் நாங்கள் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே we request you to remain subscribed. மேலும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.